ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியே, நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும். எதற்கு? எங்களை மீட்பதற்கு, எங்கள் பாவங்களை கழுவதற்கு, எங்கள் சாபங்களை நீக்குவதற்கு, எங்களை உலகத்திலிருந்து விடுவிப்பதற்கு, கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, அடிமைத்தன கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, உலக பற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, ஓனியல்வி எச்சிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தாதே ஆண்டவரே என்று ஒரு பக்கம் இந்த உலகத்தை சார்ந்து நாம் பேசினாலும், மறுபக்கம் மாரநாத்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். 1 கொரிந்தியர் 16:22 மாரநாத்தா. மாரநாத்தா என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். திருவருகை காலத்தில் திருப்பலியிலே நாம் வாசிக்கிற எல்லா வாசகங்களும் குறிப்பாக இந்த ஒரு மைய பொருளை தான் நமக்கு எடுத்து இயம்புகிறது. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்தான் விண்மீன், அவர்தான் விடிவெளி நட்சத்திரம், அவர்தான் செங்கோல், அவர்தான் ஆட்சி புரிய இருக்க 1000 ஆண்டு அரசு ஆட்சி புரிய இருக்கிறவர். ஆகவே அப்படிப்பட்ட விடிவெளி நட்சத்திரமாகிய செங்கோலை கொண்டு ஆட்சி புரிய எடுக்கிற நித்திய அரசராகிய ஆண்டவரே, நீங்கள் வருவதற்கு காலம் தாழ்த்தாதீங்க, சீக்கிரம் வாங்க. 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கின்ற பொழுது, நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும் எழுதப்படுதல் போல முதலில் எனக்குள் வாங்க, பிறகு இந்த யுகத்துக்குள் வாங்க. ஆனால் நீங்கள் சீக்கிரம் வரணும் ஆண்டவரே. வந்து உன் பிள்ளைகளை மீட்டு கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் அமர்த்தும் ஆண்டவரே என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொரு ஜெப நேரங்களிலும் காலங்களிலும் நாம் சொல்ல வேண்டியது மாரநாத்தா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும், வருகிற இயேசுவே காலம் தாழ்த்தாமல் வாரும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.